ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 31ஆம் நாள் மே 14 புதன்கிழமை, துவிதியை திதி, கேட்டை நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும். சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத சில சங்கடங்கள், வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நம்ம கூட இருக்கிறவங்களே அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா எல்லா வேலையுமே ஹேண்டில் பண்ணுங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு வேலையில் மிக மிக ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அது வேலை சார்ந்த ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இன்று எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகள் இருக்கு, அலைச்சல்கள் இருக்கு, பயணங்கள் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்னைக்கு இறங்குவீங்க. அது தொழில் சார்ந்த ஒரு கடனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு கடனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த வீட்டிற்காக ஒரு கடனா இருக்கலாம். இப்படி ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீர்கள். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடக ராசிக்கு இன்று புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. சரிங்களா? வேலை பார்க்குற இடத்துல நீங்க அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் வேலை பார்ப்பீங்க இல்லையா? அப்போ புதிய பொறுப்புகள் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த வேலைகளுமே இந்த ஒரு விஷயமே நீங்க சேர்த்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று காரிய வெற்றிகள், எந்த வேலைகள் இருந்தாலும் சேர்த்தாங்க, அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயருங்க. சரிங்களா? தொழிலில் வெற்றிகள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். அதே நேரத்தில் நீங்க பண்ற தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கன்னி, அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றிகள். ஓகேங்களா? புதிய முயற்சிகளில் வெற்றிகள். அரசு தொடர்பான வேலைகள் சில பேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. புதிய முயற்சிகளில் தொழில் சார்ந்த ஒரு வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு எதிர்பாராத வருமானம், அதே நேரத்தில் பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கு. பேச்சின் மூலமாக சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு இன்று பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும். வேலைகளில் ஆர்வமா எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. உடல் மனம் சுறுசுறுப்புங்க. ஓகேங்களா? உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த எல்லா விதமான உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு இன்று விரயங்கள் அதிகமா இருக்கு. கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இறங்குவீர்கள். அலைச்சல்கள் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மகர ராசிக்கு மூத்தோரால் நன்மை. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் மூலமாக நன்மைகள், காரிய வெற்றிகள், பதவி உயர்வுகள், இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்குது. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கு உயர்கல்வி சார்ந்த ஒரு பயணம். ஓகேங்களா? வேலைகளில் கொஞ்சம் கவனம். சரிங்களா? குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு ஒரு பயணம் இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா நீங்களே காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டா கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறதுக்கு இப்படி உயர்கல்வி சார்ந்த அதற்காக ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு அரசு வேலை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழிலில் தொழில் பண்றவங்களுக்கு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவீங்க. புதிய முயற்சிகள், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.